பாத்ரூம் டிசைன் பண்ணுறவங்களுக்கு இந்த பாத்ரூம் புதுசா வீடு கட்டி பாத்ரூம் டிசைன் பண்ணுறவங்களுக்கு இந்த பாத்ரூம் டிசைன் வந்து உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த பாத்ரூமில் வந்து நம்மளுக்கு மெயின் வந்து இந்த ஜன்னல் தாங்க. ஜன்னலில் வந்து இவங்க ரொம்ப ஹைட்டில் சீலிங் ஹைட்லேயே இவங்க ஜன்னல் கொடுத்துருக்குறாங்க. இப்போ வந்து இந்த சீலிங்கை நம்ம பார்த்தோன்னா 11 அடி ஹைட்டுங்க. எல்லாரும் வந்து 10 அடி ஹைட்டில் தான் சீலிங் வைப்பாங்க மேக்ஸிமம். அதுலேயும் ஒரு 1½ அடி 2 அடிக்கு நம்ம இது லாஃப்ட் கொடுத்துருவாங்க. லாஃப்ட்டுக்கான சீலிங்கை போட்டு அப்புறம் கீழே தான் அந்த ஜன்னல் கொடுப்பாங்க. ஆனால் இந்த வீட்டில் அந்த லாஃப்ட் போடாமல் இந்த 11 அடியிலையுமே அப்படியே சீலிங்காகவே கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இந்த பாத்ரூம் டைல்ஸ் வந்து இதில் பார்க்கணுங்க. இந்த பாத்ரூம் டைல்ஸ் வந்து கலர் வந்து லைட் கலர்ஸாகவே கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னா இங்கே வந்து சால்ட் வாட்டர் இந்த ஏரியா, அதனால் திக்கு கலர்ஸ் இப்போ நீங்கள் ஆரஞ்சு ரெட்டு இப்படி திக்கு கலர்ஸ் போட்டாங்கன்னா சீக்கிரமாகவே ஃபேட் ஆகும், ஒயிட்டாக தெரியும் அப்படிங்கிறதுக்காக லைட் கலர்ஸ் சூஸ் பண்ணியிருக்காங்க. பாத்ரூம் ஃபிட்டிங்ஸுமே வந்து நிறையாலாம் வைக்கலை. ஃபிட்டிங்ஸ் நிறையா வச்சா சால்ட் வாட்டருங்கிறதுனால நம்மளுக்கு அதில் நிறைய உப்பு தண்ணி கரைப்படும். அது நம்மளுக்கு வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம். அதனால் அவங்க வந்து ஃபிட்டிங்ஸும் நிறையா வைக்கலை. பாத்ரூம் கலர் வந்து ரொம்ப லைட் கலராக தான் இருக்குது. ஃபுல்லாகவே ஃபிட்டிங்ஸும் அவ்வளவா நிறையா வைக்கலை. லைட் கலர்ஸ் வந்து நம்மளுக்கு இந்த சால்ட் வாட்டரில் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால லைட் கலர்ஸே சூஸ் பண்ணிட்டாங்க. ஃப்ளோருக்குமே அவங்க வந்து லைட் கலரே போட்டாங்க.